Students, in the video நம்ம வந்து induction motor power flow வச்சு ஒரு problem பார்க்க போறோம். Read the question. A 100 kilowatt 3300 volt 3-phase star connected induction motor has a synchronous speed of 500 rpm. The full load slip is 1.8% and full load power factor is 0.85. Stator copper loss is 2440 watts, iron loss is 3500 watts, rotational loss is 1200 watts. Calculate the rotor copper loss, the line current and the efficiency. So first given data edhikonga. Motor oda output power P out 100 kilowatts. Motor oda input voltage line value 3300 volt. NS synchronous speed is 500 rpm. Full load slip is 1.8%, so numerical value will be 0.018. Full load power factor is 0.85. To stator copper loss, iron loss and rotational loss. So இதல efficiency இதெல்லாம் எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். இதுதான் power flow diagram of induction motor. நீங்க input power கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டருக்கு input power கொடுப்பீங்க. அதுல ஸ்டேட்டர்ல iron lossம் copper lossம் போக மிச்ச பவர் வந்து ரோட்டருக்கு இன்புட்டா வரும். அதுதான் P2. சோ ரோட்டருக்கு கொடுக்கிற இன்புட் பவர்ல ரோட்டர் காப்பர் லாஸா கொஞ்சம் பவர் போயிடும். அது வந்து PC. ரிமைனிங் பவர் தான் மெக்கானிக்கல் பவரா டெவலப் ஆகுது PM. அந்த டெவலப் ஆகுற மெக்கானிக்கல் பவர்ல கொஞ்சம் பவர் மெக்கானிக்கல் லாஸஸா போயிடும். ரிமைனிங் பவர் தான் உங்களுக்கு அவுட்புட் பவர் ஆர் யூஸ்ஃபுல் பவர் ஆர் ஷாஃப்ட் பவர் எல்லாமே ஒண்ணுதான். P out அப்படிங்கிற பவரா வெளியே வருது. இப்போ நமக்கு P out தான் 100 கிலோவாட்ஸ்னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் மெக்கானிக்கல் லாஸஸ் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு PM கிடைச்சிரும். ஓகேவா? PM வந்து it is equal to P out plus the mechanical losses. இந்த PM தான் இது ரெண்டாவும் ஸ்ப்ளிட் ஆகி வருது. So P out வந்து 100 kilowatts. அது கூட rotational losses ஆட் பண்ணி first PM கண்டுபிடிச்சிருங்க. And you know the relationship P2 is to PC. This relationship is very important. So இந்த மாதிரி problems கேட்டாலே இந்த losses எல்லாம் வச்சு efficiency கண்டுபிடிக்கிற மாதிரி problem கேட்டாலே இந்த relationship தான் யூஸ் பண்ணணும். P2 is to PC is to PM is equal to 1 is to S is to 1 minus S. இந்த ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்க எந்த ஈக்குவேஷன் வேணா எழுதிக்கலாம். P2 by PC is equal to 1 by S. PC by PM is equal to S by 1 minus S. P2 by PM is equal to 1 by 1 minus S. So PC by PM is equal to நம்ம இப்ப எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்க போறோம்? PC by PM is equal to S by 1 minus S. இதுல PM என்ன நம்ம இங்க கால்குலேட் பண்ணிட்டோம். ஸ்லிப் வந்து 0.018 அப்படிங்கிறது தெரியும். இதுல இருந்து PC என்னன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். ரோட்டர் காப்பர் லாஸ் ஃபர்ஸ்ட் திங் அதுதான் கேட்டிருக்காங்க. ரோட்டர் காப்பர் லாஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். PC கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து P2 கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து P2 by PC is equal to 1 by S. P2 by PC is equal to 1 by S or P2 is equal to PC by S. So PC கால்குலேட் பண்ணிருக்கீங்க. ஸ்லிப் தெரியும். P2 என்னன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். P2 தெரிஞ்சிருச்சுன்னா Pn என்னன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். Pn is equal to P2 plus the stator losses. Stator copper loss plus iron loss. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா Pn கால்குலேட் பண்ணிக்கலாம். And Pn is equal to √3. Pn numerical value கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. Pn is equal to √3 VL IL cos phi. இதுல லைன் வோல்டேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. பவர் ஃபேக்டர் கொடுத்திருக்காங்க. Pn உனக்கு தெரியும். IL ன்னு கால்குலேட் பண்ணிக்கோ. And efficiency is equal to P out divided by Pn into 100. So இந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டு ப்ராப்ளமை கம்ப்ளீட் பண்ணிருங்க.